மாவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளி கே வெள்ளாகுளம் பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு விழா விளையாட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய நண்பர்களே, உறுப்பினர்களே, நம்முடைய ஆண்டு அறிக்கை வாசித்து நிறைவு செய்த நம்முடைய தலைமை ஆசிரியர் திரு மோகன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மதிப்புக்குரிய திருமதி அன்னம்மாள் ஸ்டெல்லாராணி முதுகலை ஆசிரியர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிறுவனத்திலிருந்து வந்து பல்வேறு உதவிகள் செய்திருக்கின்ற கல்வி பெரு வல்லுநர்களே, கிராம பெரியோர்களே, மாணவர்களுடைய பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே மற்றும் இந்த ஊரை சார்ந்த முக்கியஸ்தர்களே, மாவட்ட நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய நிறைவு செய்யக்கூடிய மாணவ செல்வங்களே, இந்த பள்ளிக்கு நீங்கள் படிக்கின்ற காலத்தில் ஒரு பெரிய ஆண்டு விழா, அடுத்த வருடம் மதுரை மருத்துவக் கல்லூரியா அல்லது பெரிய பொறியியல் கல்லூரியா, ஐஐடியா, எந்த கல்லூரியில் படித்து எவ்வளவு பெரிய பேரை பெறப்போர் என்பதை நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள், வெற்றி அடைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் ஆண்டு அறிக்கையில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லும் பொழுது நான் அதை ஆழ்ந்து கவனித்தேன். ஒரு சாதாரண பள்ளியாக இருந்த இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக மாறுவதற்கு எவ்வளவு சிரமங்கள் என்று எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு உணர்வு, மாணவர்களுடைய படிப்பு திறன், இந்த கிராம மக்களுடைய ஒரு ஆதரவு இருந்தால்தான் இந்த மாதிரி பள்ளிகளை அவங்க முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். அந்த வகையிலே இந்த பள்ளி மிகவும் கொடுத்து வைத்தது. இங்கே உள்ள கிராம மக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த பள்ளியை போல் அவர்கள் பேசியது. குறிப்பாக நம்முடைய கிராம தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய பணி முடித்து தன்னுடைய பதவிக்காலம் நிறைவேற்றால் கூட இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதுவும் காலையிலே 8:30 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு, எல்லா பிள்ளைகளையும் பார்க்கிறாரு, ஆசிரியர் பெருமக்களை பார்க்கிறாருன்னா அவருடைய டெடிகேஷன், அவருடைய அர்ப்பணிப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு சார் உங்க மேல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மாணவிகளுக்கு நம்ம பெருசா ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு உலகம் உங்க கைக்குள்ள இருக்கு. நீங்க நினைச்சா அந்த உலகத்தையே மாத்தலாம். அப்துல் கலாம் ஐயா சொல்றது போல இந்தியா 2030 வல்லரசு ஆக போகுது, 2040 வல்லரசு ஆக போகுதுன்னா சண்டை போட்டு வல்லரசு ஆக போறது இல்லை. நம்முடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய நம்முடைய வளர்ச்சி விகிதம் அதுதான் வல்லரசு. அது உங்க கையில இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. மாணவிகளே, இந்த மாதிரி பள்ளிகள்ல படிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கல. இதனுடைய அட்மாஸ்பியர் பாருங்க, மாணவருடைய எண்ணிக்கையோட மரங்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இந்த இடத்துடைய சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்கே திருப்பி இந்த ஸ்கூல்ல படிக்கலாமான்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை இந்த பள்ளிக்கூடம் பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு நீங்க உண்மையிலே கொடுத்து வச்சவங்கதான். ஏன்னா படிக்கும் போது நம்முடைய சூழ்நிலை ரொம்ப முக்கியம். சைக்காலஜில நாங்க மருத்துவமனையில படிப்பதெல்லாம் சொல்றேன், ஒரு படிப்பு ஒரு வேலை செய்வது அத்தனைக்கும் சூழ்நிலை தான் காரணம். ஒருவன் நல்லவன் ஆவதும் ஒருவன் கெட்டவன் ஆவதும் அவனுடைய சூழ்நிலை தான். பிறக்கும் போது எல்லாரும் நல்லா தான் பிறக்கிறோம், ஆரோக்கியமா தான் பிறக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். ஆனா கால சூழ்நிலை மாறும்பொழுது அவன் நல்லவனா கெட்டவனா என்பது சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறது. ஆகவே இந்த மாதிரி பள்ளிகள் நீங்க படிக்கும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெற்றோர்கள் நிறைய வந்திருக்காங்க. நான் குழந்தைகள் நல பாதுகாப்பு அரசு ஒரு உறுப்பினராக இருக்கேன். நிறைய பள்ளிகள்ல போய் நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது
ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவோம். எப்படி பிள்ளைங்க படிக்குது, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, அவங்க பள்ளியில படிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு சொல்லும் போது ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு பொண்ணு, சார் நான் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போனேன்னா எங்க அம்மா சீரியல் பார்ப்பாங்க, எங்க அப்பா வந்து ஒண்ணு ட்ரிங்க்ஸ் சாப்பிட போவாரு, இல்லைன்னா வெளியில வந்து கடைக்கு போயிடுவாரு. எனக்கு வந்து நான் என்ன படிச்சேன், என்ன பேசினேன், டீச்சர்ஸ்ட என்ன பேசினேன் கூட எனக்கு ஷேர் பண்றது கூட எங்க பேரண்ட்ஸ் இல்ல. அதனால நான் என்ன செய்ய முடியும், நானும் உட்காந்து அம்மாவோட வந்து சீரியல் பார்ப்பேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு மொபைல் போனை வாங்கிட்டு நான் படம் பார்ப்பேன். எனக்கு இந்த படிக்கிற அந்த அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னு நிறைய குழந்தைகள், முக்கியமா மதுரை மாவட்டத்துல நாங்க போன உங்க அருகாமையில் உள்ள பள்ளிக்கூடத்துல அந்த மாதிரி சொன்னாங்க. அப்பதான் நாங்க நினைச்சோம், சரி பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட பெற்றோருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அது கண்டிப்பா நடக்காது. ஆசிரியர்கள் வந்து நமக்கு பெரிய சப்போர்ட் தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சொல்ல போனா அவங்க பேரண்ட்ஸோட ஆசிரியர் தான் உங்க கூட பெண்கள் மாணவரோட இருக்காங்க. அதற்கு அப்புறம் அந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய பெற்றோரை பார்க்க வேண்டும், தன்னுடைய டீச்சருக்கு என்ன பேசினேன், நான் என்ன படிச்சேன், என் நண்பர்கள் நான் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டு விஷயத்தை வந்து தயவு செய்து பெற்றோர்கள், நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்க, அப்சர்வ் பண்ணுங்க. உங்க குழந்தை ஒரு பெரிய சயின்டிஸ்டா வரணும், ஒரு மருத்துவ மாணவியா வரணும், இல்ல பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா வரணும்னா பெற்றோருடைய சப்போர்ட் இல்லாம ஒண்ணும் நடக்காது. சாப்பாடு நல்ல சாப்பாடு கொடுங்க, வந்த உடனே அந்த பொண்ணுக்கு உட்கார வச்சு பையனை உட்கார வச்சு என்ன சாப்பிடுற, சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, ஆசிரியர் எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்லி கொடுத்தாங்க, உங்களுடைய நண்பர்கள் என்ன பேசினாங்க, ஒரு 10 நிமிடம் நீங்க அந்த பள்ளி அந்த தன்னுடைய குழந்தைகிட்ட ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100% வந்து சக்சஸ் ஆகுது ஒரு ஆய்வு கட்டுரை சொல்லுது. ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள் இந்த இடத்துல வந்து நான் முக்கியமா கேட்டுக்கொள்றேன்னா, நல்ல சத்தான உணவு தயவு செய்து வந்து ஹோட்டல்ல வாங்கி தராதீங்க சாப்பாடு. சில பேர் நான் பார்த்துருக்கேன், காலையில வரும்போது இட்லி மாவு கொண்டு வந்துருவாங்க, கையோட வாங்கிட்டு வருவாங்க. அந்த இட்லி மாவு தோசை விட்டு சீரியல பார்த்துக்கிட்டே இந்த ஏதாவது ஒண்ணு ஒரு ஏதோ கொடுப்போம் பொண்ணுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க. தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம நாடு வந்து இன்னைக்கு போற காலம் வந்து எவ்வளவு பாஸ்டா வளர்ச்சி கண்டுதோ அவ்வளவு ஒஸ்டாவும் வளர்ச்சியில் இருக்கு. இன்னைக்கு டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய சக்கரை நோய் வந்து இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய வியாதி வந்து இந்தியாவே நம்பர் 1 இருக்கு. இந்த நாள் தான் நாங்கள் வேர்ல்டு கேன்சர் டே செலிப்ரேட் பண்ணோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். இந்தியாவில் புற்றுநோயுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கிராமத்து பெண்களுக்கு அதிகமா இருக்கின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணோம். ஏன், என்ன காரணம், இதெல்லாம் ஏன் வருது? நம்மலாம் வந்து இந்தியாவை சார்ந்தவங்க 90% வந்து வில்லேஜ் கிராமத்தை சார்ந்தவங்க. ஒரு காலத்துல நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்களுக்கு ஏன் இந்த நோயெல்லாம் வருது? இன்னைக்கு மருத்துவமனை இல்லாத ஊரே கிடையாது, பார்மசி மெடிக்கல் ஷாப் இல்லாத ஊரே கிடையாது, இன்னைக்கு புரோட்டா கடை இல்லாத ஊரே கிடையாது, இன்னைக்கு சிக்கன் ஷாப் இல்லாத ஊரே கிடையாது. அதெல்லாம் கூட நமக்கு வந்து வியாதியை உருவாக்கக்கூடிய ஒரு உணவு தான். தயவு செய்து வீட்டில் சமைங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போய் வெளியே சாப்பிட தப்பு இல்லை, அதுவும் நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீட்டில் சாப்பிடுறோம், மற்ற 6 நாள் வெளியே ஹோட்டல்ல சாப்பிடுறோம். இதெல்லாம் தயவு செய்து வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க. உங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் படிப்பு நல்லா வரும். இந்த கூலி கொள்கை ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா இருக்கும்? உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜனாதிபதியா நம்ம நாட்டில் இருந்தார். அவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போறாரு, பிளைட்ல போய் சவுதி அரேபியாவுக்கு போறாரு. சவுதி அரேபியா வந்து உங்களுக்கு தெரியும், அது ஒரு மன்னர் ஆட்சி. அந்த நாட்டில் வந்து சவுதி அரேபியா ஒரு அரசுடைய ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த சவுதி அரேபியாவுடைய அரசரே வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றாரு. ஏர்போர்ட்ல வந்து அவரை வந்து நம்ம சங்கர் தயாள் சர்மாக்கு ஒரு சவுப்பு கம்பளை விரிச்சு அவரை போய் மேல போய் பிளைட்ல போய் அந்த படியில ஏறி கையை பிடிச்சு கூட்டியாந்து கார்ல உட்கார வச்சு அந்த காரை அவரே ஓட்டி அந்த அரசர் போறாரு. அவருக்கு ரொம்ப எல்லாருக்குமே பாக்குறாங்க, மீடியாஸ், எல்லா ரிப்போர்ட்டர்ஸ், எல்லா மக்கள், என்ன சார் ஒரு அரசு, நம்ம நாட்டுடைய அரசர், ஒரு இந்திய ஜனாதிபதி ஒரு புரோட்டோகால் பிரகாரம் வந்து அரசர் வந்து அங்க போய் வரவேற்க கூடாது. அந்த நாட்டுடைய பிரதிநிதி எம்பசி என்று சொல்லக்கூடிய தூதுவர் தான் போய் அந்த ஜனாதிபதி வந்து ரிசீவ் பண்ணி கூட்டு வரணும். இது புரோட்டோகால். ஆனா அரசே போய் அவரை வந்து ரிசீவ் பண்ணது மட்டும் பார்க்காம காரை அவரே வந்து டிரைவரா ஓட்டி போறாரு.
அவங்க ஆச்சரியம். சரி என்னன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம அரசரவை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேலஸ்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் சவுதி அரேபியா மன்னர் கேட்கிறாரு, ஐயா நீங்க வந்து ஒரு புரோட்டோகால்லாம் மீறிட்டீங்க, இது தவறு தானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் அரசர் சொன்னாரு, என் ஆசிரியர்கிட்ட நான் ரிசீவ் பண்றதுக்கு, என் ஆசிரியரை பார்ப்பதற்கு எனக்கு புரோட்டோகால்லாம் தேவையில்லை. நான் இந்தியாவில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியராக சங்க தையல் சர்மா இருந்தாரு. நான் அந்த ஒரு புரோட்டோகால அவருக்காக மீறுவதில் தவறு கிடையாது. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கேன்னா என்னுடைய ஆசிரியர் தான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னார். என்ன காரணம்னா ஆசிரியருக்கு வந்து நாம எப்படி நம்ம கட்டுப்பாடோட அவங்க சொல்வதை கேட்டு அவள் கீழ்ப்படிந்து நாம் இருக்கின்றோமோ, கண்டிப்பாக இந்த இந்தியாவினுடைய ஒரு பெருமைமிகு ஒரு மக்கள் அங்க இருப்பீங்க. நீங்களும் நாளைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நாங்க இன்னைக்கு போயிடுவோம். இந்த பள்ளியிலே படித்து இந்த ஊர்லயே இருந்த நீங்க நாளைக்கு ஒரு பெரிய படிப்பு படித்து ஒரு பெரிய நிலைமைக்கு வரும்பொழுது இந்த பள்ளிக்கு என்ன வேண்டும்? நம்ம சார் வந்து நம்முடைய ஹெட்மாஸ்டர் அழகா சொன்னார், ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாங்க போய் ஸ்பான்சர் படிக்கும் போது அத்தனை பேர் முகங்களே ஒரு இன்பம் இருக்குன்னு சொன்னாரு. அந்த வகையில இந்த பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்ககிட்ட இருந்து வரணும். நீங்க உங்ககிட்ட இருந்து கொடுக்கணும்னா நீங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஆண்டு விழாவிற்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவின் வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்ற மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒத்துழைப்போம். அடுத்ததாக திரு வினோத்குமார் சார்